وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த ஊரில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடும் எதிர்பார்ப்போடும் சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த உலக சமூகத்தில் ஒரு சமூகம் நிலை பெறுவதற்கும் ஒரு சமூகம் அழிவின் பாதையில் பயணிப்பதற்கும் ஒரு சமூகம் வெற்றியடைவதற்கும் ஒரு சமூகம் தோல்வியை நோக்கி செல்வதற்கும் ஒரு சமூகம் கண்ணியத்தில் உயர்ந்திருப்பதற்கும் ஒரு சமூகம் இழிவை நோக்கி பயணிப்பதற்கும் ஒரு சமூகத்தின் மதிப்பும் மரியாதையும் அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் ஒரு சமூகத்தை சூழ வேண்டுமென்றால் அந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்கள் தங்களுடைய நிலைகளை சரிபடுத்தி இருக்க வேண்டும். எந்த ஒரு சமூகத்தின் வாலிப சமூகம் வழி தவறுமோ, எந்த ஒரு சமூகத்தின் வாலிப சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வின் வழியை விட்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை விட்டு வழி தவறுமோ அந்த சமூகம் கண்ணியத்தின் பாதையில், வெற்றியின் பாதையில், உயர்வின் பாதையில், மதிப்பின் பாதையில் ஒருபோதும் பயணிக்க முடியாது. உலக சமூகத்தை எங்கு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு சமூகம் வெற்றி அடைவதற்கும் தோல்வி அடைவதற்கும், கண்ணியம் அடைவதற்கும் இழிவடைவதற்கும், உயர்வதற்கும் தாழ்வதற்கும் அடிப்படை அந்த சமூகத்துடைய வாலிப சமூகம்தான். அது சீரானால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சீராகும். அது கெட்டால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சீர்கேட்டில் விழும். அல்லாஹுடைய மார்க்கம் இந்த பூமியில் வேரூன்றுவதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் இந்த உலகம் முழுக்க எடுத்து செல்லப்பட்டதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹுடைய தூதரோடு அல்லாஹ் அமைத்தான் என்றால் அது நபித்தோழர்கள், சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையையும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நீங்கள் எடுத்து பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபித்தோழர்களை தவிர பெரும்பான்மையான நபித்தோழர்கள் எல்லோரும் வாலிபர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வாலிபர் தான். 40 வயதை பூர்த்தியாகிய நிலையில்தான், வாலிபத்துடைய நிலைமையை அவர்கள் முடிக்கக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நபியாக, ரசூலாக, இறுதி தூதராக, அல்லாஹுவின் நேசராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதரை முதலாக ஈமான் கொண்ட நபித்தோழர், அல்லாஹுடைய தூதருடைய நண்பர், அல்லாஹுடைய தூதருடைய நண்பர். அவர்கள் அல்லாஹுடைய தீனை ஏற்கும் போது 37 வயதுடைய வாலிபர்கள் அவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே 37 அல்லது 38 வயதை அடைந்த வாலிபர் அவர்கள். அதுபோலதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 30 வயதை எட்டி இருக்கக்கூடிய வாலிப பருவத்திலே வசித்தவர்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வாலிப பருவத்தை துவங்கிய வயதில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் யாரை நீங்கள் எடுத்தாலும்
பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் ஒட்டுமொத்த நபித்தோழர்களுடைய சமூகமும் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்கும் போது, அல்லாஹ்வுடைய தீனில் பயணிக்கும் போது அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தீனை முதலாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு உலக மன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு மிகச்சிறந்த நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பட்டறையில் வளர்த்து ஹபஷாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஹபஷாவுடைய பயணம் சஹாபாக்களுடைய இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகு அல்லாஹ்வின் அனுமதி வருகிறது. முதல் ஹிஜ்ரத்திற்காக மக்காவிலே தங்களுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு நபித்தோழர்கள் முதலாக சிறு குழுவாக பயணிக்கிறார்கள் ஹபஷாவை நோக்கி. பெரும் நபித்தோழர்கள் அந்த சபையில் உண்டு. ஹபஷாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் செல்லும் போது சொன்னார்கள், அந்த நாட்டை நீங்கள் செல்லுங்கள், அந்த நாட்டிலே அநீதம் செய்யாத ஒரு அரசன் இருக்கிறான், அவன் மூலமாக உங்களுக்கு நீதி கொடுக்கப்படும் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நம்பி அந்த நபித்தோழர்கள் பயணித்தார்கள் ஹபஷாவை நோக்கி. ஹபஷாவை நோக்கி செல்வதை அறிந்த குறைஷி தலைவர்களும் அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஹபஷாவிலே வாழக்கூடிய அந்த அரசனுக்கு முன்னால் அவர்களை குற்றவாளிகளாக நிறுத்த வேண்டும் என்று அவர்களும் தங்களுடைய எண்ணிக்கையை கொண்டு கிளம்பி செல்கிறார்கள். ஹபஷாவின் அரசரை சந்திக்கிறார்கள். எங்களுடைய ஊரிலிருந்து தப்பித்து, எங்களுடைய கொள்கையை விமர்சித்து, எங்களுடைய மதத்தை எதிர்த்து ஒரு சமூகம் உங்களை வந்தடைந்திருக்கிறது. அவர்கள் எப்படியாவது நீங்கள் திருப்பி அனுப்பிவிடுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய மதத்திலும் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று ஹபஷாவுடைய மன்னரை நஜாசியை எச்சரிக்கிறார்கள். நஜாசி அரசர் சொல்லுகிறார், அவர்களை சந்தித்து அவர்களுடைய வார்த்தையை நான் கேட்கும் வரை அவர்களுக்கு நான் இங்கிருந்து செல்வதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்ற வார்த்தையை கூறி அந்த நபித்தோழர்களை அழைக்கிறார். ஏழைகளாக பஞ்சம் பிழைக்க வந்தவர்களை போர் அந்த நபித்தோழர்களுடைய காட்சியை அவர் பார்க்கும் போது அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? எந்த கொள்கையை சுமந்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஏதோ நஸ்ரானி மதத்தை, யூத மதத்தை குறை கூறுவதாக, விமர்சிப்பதாக, எதிர்ப்பதாக நான் கருதுகிறேன். உங்களுடைய மார்க்கம் என்ன? உங்களுடைய வழிமுறை என்ன? நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த தீன் எது என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் யாராவது உங்களிடமிருந்து என்று நஜாசி அரசர் அழைப்பு விடுக்கும் போது முதலாக அந்த நபித்தோழர்களுடைய மத்தியில் மூத்த நபித்தோழர்கள் இருந்தாலும் அந்த நபித்தோழர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருவரை நியமித்தார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 22 வயதை உடைய வாலிபர். 22 வயதை உடைய அந்த இஸ்லாமை ஏற்ற அந்த வாலிபர் குறைஷி குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவாக பிறந்தவர். அவர்கள் எழுந்து நஜாசி அரசருக்கு முன்னால் பேசி அந்த வார்த்தைகளை வரலாற்றிலே படித்து பாருங்கள், சீராவுடைய புத்தகங்களை திருப்பி படித்து பாருங்கள். அது போன்ற ஒரு அழைப்பை, அது போன்ற ஒரு சிறந்த அழைப்பின் வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைக்கக்கூடிய முறையின் வார்த்தைகளை வேறு எந்த புத்தகத்திலும் நீங்கள் படித்து இருக்க முடியாது. நஜாசி அரசன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேச்சை முடித்தவுடன் சொன்னார், ஈசா எந்த மதத்தை கொண்டு வந்தாரோ அதே குச்சியின் நேர்கோட்டில் தான் நீங்களும் ஒரு மதத்தை, ஒரு வழிமுறையை சுமந்திருக்கிறீர்கள் என்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல்தான் மதீனாவை நோக்கி அவர்கள் செல்வதற்கு முன்னால் எஸ்ரிபில் இருந்து வந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அரவணைப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், மக்காவை விட்டு கிளம்பி நீங்கள் எல்லோரும் எங்களுடைய ஊரை வந்தடைந்து விடுங்கள் என்ற அழைப்பிற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் திரும்ப செல்கிறோம், உங்களுடைய தோழர்களை எங்களிடத்திலே அனுப்பி வையுங்கள். அதற்கு முன்னதாக எஸ்ரிபில் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பறைசாற்றுவதற்காக ஒரு தோழரை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் கூறும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரை தேர்ந்தெடுக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஏழ்மையின் வாசத்தில் தங்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக தேர்ந்தெடுத்து எஸ்ரிபை நோக்கி அனுப்பி வைப்பதற்காக தேர்ந்தெடுத்த நபித்தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு வாலிபர். மதீனாவிலே இஸ்லாமை ஏற்ற அன்சாரி தோழர்கள் பெரும்பான்மையான
அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் தான். அந்த தராசை தங்களுடைய வாலிப பருவத்திலேயே அந்த நன்மைகளை சுமந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நோக்கி அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைப்பதற்காக ஒரு நபித்தோழரை தேர்ந்தெடுத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு முஆதை அழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்விற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறி சொன்னார்கள். முஆதே, யூத நஸ்ரானிகள் வசிக்கக்கூடிய மக்களை நோக்கி உன்னை அனுப்புகிறேன். எதற்காக தெரியுமா? ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தின் பக்கம் அந்த ஷாமுடைய வாசிகளை நீ அழைப்பீராக முஆதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்த முஆத் ஒரு வாலிபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் வளர்ந்த அத்துணை நபி தோழர்களும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலிபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்களை மதீனாவில் துவங்கும் போது எத்துணை வாலிப சஹாபாக்களை அவர்கள் வயதை அடையவில்லை என்ற காரணத்திற்காக மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உஹதுடைய போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் கண்டால் எங்களை வயதை அடையவில்லை என்ற காரணத்தால் போரில் இருந்து விலக்கி விடுவார்கள் என்பதற்காக அவர்களுடைய கண்படாத இடத்தை நாங்கள் தேடி ஒளிந்திருப்போம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை கண்டு இந்த போரில் உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த போர்க்களங்களில் கலந்து கொள்ளுங்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு இந்த அல்லாஹ்வுடைய தூதரால் திருப்பி அனுப்பப்பட்ட எத்துணை நபி தோழர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அத்துணை பேரும் வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலக மன்றத்திற்காக ஒரு போரை தொடுத்து அந்த போரில் அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் முஆதையும் இன்னும் பெரும் பெரும் நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றிணைத்து அவர்களுக்கு தலைமை தாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்த ஒரு மிகச்சிறந்த வாலிபர் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. 17 வயது 18 வயது பூர்த்தியான ஒரு வாலிபரை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்து அபூபக்கருக்கு தலைமை தாங்குவதற்காக ரலியல்லாஹு அன்ஹு, உமருக்கு தலைமை தாங்குவதற்காக ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பெரும் நபித்தோழர்களுக்கு தலைமை தாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள் என்றால் அந்த வாலிப சமூகத்தின் ஈமானிய பச்சை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்திருப்பார்கள்? அந்த வாலிப சமூகத்தின் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் உறுதியை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்திருப்பார்கள்? அந்த வாலிப சமூகத்தின் மார்க்கத்தின் தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்திருப்பார்கள்? அந்த வாலிப சமூகத்தின் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தியாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்திருப்பார்கள்? இந்த சமூகத்தின் வாலிபர்களை பார்த்தால் அப்படி தேர்ந்தெடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தெளிவை சுமக்கக்கூடிய வாலிபர்களாகவா எம்முடைய மார்க்கத்தை சுமந்திருக்கக்கூடிய சமூகத்தின் வாலிபர்கள் வாழ்கிறார்கள்? இல்லா மாஷா அல்லாஹ். மார்க்கத்தின் உறுதியை பெற்றவர்களாகவா எம்முடைய சமூகத்தின் வாலிபர்கள் வாழ்கிறார்கள்? மார்க்கத்தின் தெளிவை, மார்க்கத்தின் மன உறுதியை பெற்றவர்களாகவா எம்முடைய சமூகத்தின் வாலிபர்கள் வாழ்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்காக நபித்தோகுடைய சமூகத்தில் அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? முஆத், முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்கிறேன். கலந்து கொள்ளும் போது 2 சிறுவர்களாக இருந்த வாலிப சமூகத்தை அடைந்திருக்கக்கூடிய முஆதும் முஅவ்விதும் எனக்கு அருகிலே வந்து இருந்தார்கள். வந்து சொன்னார்கள், என் சாச்சாவே, எங்கே அபூஜஹல் இருக்கிறான்? அவர்கள் கேட்டார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் நீ அபூஜஹலை கேட்கிறாய்? 2 வாலிபர்களை பார்த்து அவர் சொன்னார், அந்த அபூஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கிறானாம், அல்லாஹ்வுடைய தூதரை சபிக்கிறானாம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறானாம். அவர்களை நான் கண்டால் அவனை 2 துண்டாக பிளக்கும் வரை என் உயிரை நாங்கள் விடமாட்டோம் என்ற உறுதியோடு இங்கே வாள்களை சுமந்து வந்திருக்கிறோம் என்று போர்க்களத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அபூஜஹலை பார்த்தும் போது சொன்னார்கள், அந்த வாலிபர்களை பார்த்து, அவர்தான் அபூஜஹல் என்று. இருவரும் போட்டியிட்டு அபூஜஹலை அந்த போர்க்களத்தில் அவர்கள் கொலை செய்தார்கள். 2 பேரும் அபூஜஹலை மரணிக்க வைத்ததற்கு பிறகு
அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் அபூஜஹலை கொலை செய்தேன், நான் தான் அபூஜஹலை கொலை செய்தேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவரையும் போற்றி அந்த இடத்திலிருந்து அவர்களை களைய வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எத்துணை வாலிப சமூகத்தின் வாலிபர்களை தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பட்டறையில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே வாழக்கூடிய வாழ்க்கையின் நாட்களை கழித்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே தன்னுடைய வாழ்வை முடிக்கும் துணிவை வாலிப பருவத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாலிப சமூகத்திற்கு கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்தில், உஹதுடைய போர்க்களத்தில் ஸஅத் இப்னு ரபீஐ தேடி வருமாறு அனுப்பினார்கள். எங்கே ஸஅதை நான் பார்க்கவில்லை என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸஅதின் மீது வைத்திருந்த அன்பை விவரிக்க முடியாது. ஸஅத் இப்னு ரபீஅ எங்கே இந்த போர்க்களத்தில், அவரை நான் பார்க்க முடியவில்லையே என்று ஸைதை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்க்களத்திலே கிளம்பி சென்று பார்க்கிறார்கள், எங்காவது அவர்கள் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு மரணித்திருக்கிறார்களா என்று. ஸைத் அவர்கள் தேடி செல்லும் போது ஷஹீதாக்கப்பட்ட நபித்தோழர்கள் மத்தியில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒரு செய்தியை கூறுவதற்காக ஒரு நபித்தோழ வாலிபர் ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு மூச்சை எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஸைத் அவர்கள் ஸஅதை பார்க்கும்போது சொன்னார்கள், ஸஅதே, உன் நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள், எப்படி இருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புறத்திலிருந்து உமக்கு சலாமை சொன்னார்கள். ஸஅத் அவர்கள் சொன்னார்கள், ஸைத் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னுடைய சலாமை எடுத்து வைத்து விடுங்கள், நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியையும் எடுத்து வைத்து விடுங்கள். என்னுடைய முன்னுடம்பில் 70க்கும் மேற்பட்ட காயங்களோடு சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து வைத்து விடுங்கள். என் தோழர்களாகிய அன்சாரிகளுக்கு இந்த செய்தியை ஸைத் அவர்களை எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் தவறவிட்டு விட்டால், அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய மானத்தை, அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதை நீங்கள் தவறவிட்டு விட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ற செய்தியையும் அன்சாரி தோழர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ற வீர முழக்கத்தை முழங்கிய நிலையில் அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கைப்பற்றினான். அவர்கள் ஒரு வாலிபர்கள். அந்த வாலிப சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு குடும்பம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை ஈர்த்தது. அவர்கள் யார்? வாலிபர்கள். யாஸர், அம்மார், சுமையா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அனைவரும் அபூஜஹலால் கொலை செய்யப்படுவதற்கு தண்டிக்கப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு கணவனுக்கு மனைவிக்கு முன்னால் கணவன், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கணவனுக்கு முன்னால் மனைவி, இருவருக்கும் முன்னாலும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என மூவரும் ஒரே இடத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டார்கள். மூவரும் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். தன்னுடைய கணவனுக்கு முன்னால், தன்னுடைய மகனுக்கு முன்னால் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணை ஒரு ஈட்டி முனையில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விடும்படி மிரட்டி அவர்கள் முடியாது என்று கூறி அதே உறுதியை பார்த்த கோபத்தில் ஈட்டி முனையில் அவர்கள் பிறப்புறுப்பின் மேல் ஈட்டியை குச்சி கொலை செய்த அபூஜஹல் அவர்களுடைய உறுதியை பார்த்து யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உறுதியை பார்த்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சோதிக்கப்பட்டார்கள். இப்படி சஹாபாக்களுடைய எண்ணிக்கையில் எத்தனை பேரை நீங்கள் எண்ணினாலும் இவர்கள் எல்லோரும் வாலிப சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்று, வாலிப சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க துணிந்து, வாலிப சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைப்பதற்காக நாடுகள் பார்க்காமல், நாட்கள் பார்க்காமல், யுகங்கள் பார்க்காமல் ஒட்டுமொத்த வாழ்வையும் கழித்து அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு உலகம் முழுக்க பறந்து இன்று வரை நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழியக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் எமக்கு நேர்வழி காட்டி வாழ வைத்ததுடைய அடிப்படை அந்த நபித்தோழிய
நபித்தோழர் சஹாபாக்களுடைய அந்த தியாகங்களின் வரலாறுகள் தான் அல்லாஹ் அதை அவனுடைய குர்ஆனுடைய வசனத்தில் எளிதாக பதிவு செய்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். வல்லதீன மஅஹு, அவர்களோடு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹு அக்பர். இது சாதாரண சிறப்பு கிடையாது, சாதாரண அந்தஸ்து கிடையாது. ஒரு நபியோடு அல்லாஹ் ஒரு சமூகத்தை அங்கீகரித்து இணைக்கிறான் என்றால் அந்த சமூகத்தை அல்லாஹ்வின் பார்வையில் பார்த்தால் சாதாரண அங்கீகாரம் கிடையாது. அது வல்லதீன மஅஹு, அவர்களோடு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அஷித்தாஉன் அலல் குஃபார் வருஹமாஉ பைனஹும், காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். இறை நம்பிக்கையாளர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். காஃபிர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள் என்றால் காஃபிர்களை பார்த்தால் அவர்களை வெறுப்பார்களா? இறை மறுப்பாளர்களை பார்த்தால் அவர்களை வெறுத்து ஒதுக்கி வாழ்வார்களா? அப்படியல்ல இந்த வசனங்களின் அர்த்தம். காஃபிர்களோடு முஃமின்கள் கடுமையோடு நடந்து கொள்வார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்தும் போது எந்த சமரசமும் இணை வைப்பாளர்களோடு இணைக்காமல் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதில் காஃபிர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள். இறை மறுப்பாளர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்துவதில், அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைப்பதில், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அம்சத்தில் முஃமின்களோடு அவர்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். தராஹும், நபியே அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்களை நீங்கள் பார்த்தால் ருக்கஅன் சுஜ்ஜதா, ஒருவரை ருக்கூஇலே நீங்கள் பார்க்கலாம், ஒருவரை சுஜூதிலே நீங்கள் பார்க்கலாம். யப்தகூன ஃபض்லம் மினல்லாஹி வ ரிضவானா, அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம், அவர்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். அவர்களுடைய விடியல், அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய மரணம், இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கிதான். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் நபித்தோழர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது பாருங்கள். நபியே, அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால், அவர்களுடைய நெற்றியை நீங்கள் பார்த்தால் சுஜூதின் அடையாளங்களை பார்ப்பீர்கள் நபியே. அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து குர்ஆன் சொல்கிறது? அபூபக்கரை பார்த்து குர்ஆன் சொல்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் சொல்கிறது. மேலே குறிப்பிட்ட அத்துணை வாலிப சமூகத்தையும் பார்த்து குர்ஆன் சொல்கிறது. நபியே, அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள். சுஜூதுடைய அடையாளங்கள் எதில் வரும்? எதில் வரும்? எதில் வரும்? ஸலாவில் வரும், தொழுகையில் வரும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நேரான சமூகம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு பயணிக்கக்கூடிய சமூகம். தொழுகை இல்லாத, தொழுகையில் பொறுப்போக்காக இருக்கக்கூடிய, தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழி சொல்கிறது. அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாஹ், எமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான். யார் தொழுகையை பிரித்து பார்ப்பானோ, இஸ்லாமிலிருந்து தொழுகையை விடுவானோ, இந்த உடன்படிக்கையை மறுப்பானோ, ஃபக்கது கஃபர், அவன் இஸ்லாமை ஏற்ற காஃபிராகிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என ஒட்டுமொத்த நபித்தோழர்களையும் இணைத்து பாருங்கள். அவர்கள் ஒட்டுமொத்த நபித்தோழர்களுடைய ஃபத்வாவும் தொழுகையை வேண்டுமென்றே விடக்கூடிய ஒரு முஸ்லிமான வாலிபன் அல்லது வாலிப பெண் அல்லது சமூகத்திலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தால் தொழுகையை வேண்டுமென்றே தன் மீது கடமை என்று தெரிந்தும் அலட்சியத்தாலோ பொழுதுபோக்காலோ தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர். இந்த கூட்டத்தில் ஃபஜ்ரை தொழாதவர்கள் உண்டு,
இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லது ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழாதவர்கள் உண்டு, அல்லது ஃபஜ்ரை சூரியன் உதயமாவதற்கு முன்னால் தொழாதவர்கள் உண்டு. உண்டா இல்லையா? அலட்சியத்தில், உறக்கத்தில், எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் அலட்சியத்தோடு சூரியன் உதயமானதற்கு பிறகு எழுந்து ஏதோ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஃபஜ்ரை தொழுதவர்களும் இங்கு உண்டு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. உங்களுக்கெல்லாம் தெரியுமா குர்ஆனுடைய தீர்ப்பென்ன தெரியுமா? நபித்தோர்களுடைய தீர்ப்பென்ன தெரியுமா? எந்த ஒன்றில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை கட்டமைத்தார்களோ, எந்த ஒரு அடிப்படையில் இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்தார்களோ, எதில் உறுதியோடு தெளிவோடு போர்க்களத்தை சந்தித்தாலும் தன் நிலையை மறந்திருந்தாலும் ஒருபோதும் அதை விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தார்களோ, எந்த ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை கண்ட காட்சியில் தன் உயிரை பிரிந்தார்களோ, உங்களுக்கெல்லாம் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி பார்வை இந்த சமூகத்தின் மீது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நோய் படுக்கையில் தொழுகை நடத்த முடியவில்லை. அபூபக்கரை தொழுகை நடத்த கூறுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவி பல வக்துகள் கடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு வக்தையும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள். கடைசி தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத தொழுகையின் கடைசி காட்சி. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கருடைய தலைமையில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய அறையின் அந்த திரையை கொஞ்சம் அகற்றினார்கள். அகற்றும் போது எங்களுடைய முகமெல்லாம் உள்ளமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் ஆனந்தம் அடைந்தது. தொழுகையில் சலசலப்பானோம். அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்தேன். அவர்களுடைய முகத்தை இறுதியாக அவர்கள் முகமெல்லாம் புன் சிரிப்பை சிரித்தவர்களாக, மகிழ்வின் ஆனந்தத்தில் உச்சத்தில் தொட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் புன் சிரிப்போடு அந்த திரையை மீண்டும் மூடினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி பார்வை அந்த சமூகம் எதில் நிற்கும் போது தொழுகையில். இந்த சமூகத்தை பார்த்தால் உயிரை தியாகம் செய்வதல்ல, உடைமைகளை தியாகம் செய்வதல்ல, ஊரை தியாகம் செய்வதல்ல, தன் நாட்டை துறப்பதல்ல, அல்லது தன் உறவுகளை வெட்டி வாழ்வதல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையால் எந்த தியாகமும் இல்லாமல் வெறும் ஒரு நாளில் 5 வக்து தொழுகைகளை கூட நேரத்தை பேணி தொழக்கூடிய சமூகமாக ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால், அல்லது உருவாக்கவில்லை என்றால், அந்த சமூகம் வெற்றி அடைவதோ, கண்ணியத்தை அடைவதோ, உயர்வை அடைவதோ, அல்லது எதிரிகளுடைய சூழ்ச்சியில் அகப்படுவதை விட்டு வெற்றி அடைவதோ நடப்பதெல்லாம் பகல் கனவை கண்டு அந்த சமூகம் மடிவதை தவிர வேறு வழி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், பின்னால் வரக்கூடிய மக்கள், உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள், அபாஉஸ் ஸலாஹ், தொழுகையை வீணடிப்பார்கள். வத்தபஉஷ் ஷஹவாத், இந்த 2 தான் இன்று தலைப்பு. மனோ இச்சையை, ஷஹவாத்துகளை பின்பற்றி செல்வார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை அல்லாஹ் கய்யா என்ற நரக ஓடையை சங்கமிக்க வைப்பான். தொழுகையை பாழாக்குதல் என்றால், என் வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன், வாலிப பெண்களை பார்த்து கேட்கிறேன், தொழுகையை பாழாக்குவது என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? தொழுகையை விடுபவர்களை அல்லாஹ் நரகவாதிகள் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இப்னு அப்பாஸ் பெரும் குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொன்னார்கள், அல்லாஹ்
தொழுகையை பாழாக்கக்கூடிய சமூகம் என்று இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய சமூகம் தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழக்கூடிய சமூகம். ஃபஜ்ரை சூரியன் உதயமானதற்கு பின்னால் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? துஹரை அஸருடைய நேரத்தில் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு ஃபத்வா, அறிஞர்களுடைய ஃபத்வா அது. சொல்லுவார்கள், ஒருவன் ஃபஜருக்கு முன்னால் உறங்குகிறான், எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் உறங்கி எழுகிறான். சூரியன் உதயமானதற்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஃபஜ்ர் தன் மீது கடமை என்று தெரிந்தும் தொழாமல் வேண்டுமென்றே தயாரிப்புகள் இல்லாமல் உறங்கிய இந்த வாலிபன் எழுந்து எத்துணை முறை ஃபஜ்ரை தொழுதாலும் அல்லாஹ் அந்த ஃபஜ்ரை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த தொழுகையை அவன் தொழுது முடிப்பதற்கு முன்னால் தூக்கி எறிவான். தொழுகையா இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டதற்கு பிறகும், ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற அழைப்பை கேட்டதற்கு பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் உறங்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் முஸ்லிம்களின் முஃமின்களின் உள்ளமா? நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்களை தவிர வேறு யாரும் ஃபஜ்ரை விட மாட்டோம். முஸ்லிம் ஊர்களில் ரமதான் வந்தால் பள்ளிகளில் தொழுவதற்கு இடமில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்காக ஜும்ஆவிலே நிரம்பக்கூடிய கூட்டத்தை போல் ஃபஜ்ருடைய தொழுகையில் கூட்டம் இருக்கிறது. எதற்காக? சஹர் என்ற உணவை, சுன்னாது, அது ஃபர்து கூட கிடையாது, சுன்னாவான உணவு அது. அந்த ஒரு உணவை தின்று பசியை கைப்பிடித்து இஃப்தார் வரை வைக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து வேறு வழி இல்லாமல் உறங்கி விடுவோமே என்று ஃபஜ்ரை தொழக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தில் ஏராளம் ஏராளம். ரமதான் முடிந்து விட்டால், கடந்து விட்டால், அதே பள்ளிதான், அதே ஊர்தான், அதே மக்கள் தான், அதே தெருவாசிகள் தான், அதே வாலிபர்கள் தான். எங்கே அவர்கள் எல்லாம்? எங்கே அவர்கள் எல்லாம்? யாரை வணங்கினார்கள் அப்படி என்றால் ஃபஜ்ரில்? ரமதானுடைய ஃபஜ்ரில் அல்லாஹ்வை வணங்கினார்களா? ரமதானை வணங்கினார்களா? ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் கடுமையோடு இதை சாடுகிறேன் தெரியுமா? ஒரு சமூகம் வெற்றியடையாது, ஒரு சமூகம் பாதுகாப்பை பெறாது, ஒரு சமூகம் கைவிடப்படும். இந்த புரட்சியை அந்த சமூகத்தின் வாலிப ஆண்களும் பெண்களும் செய்யாமல், என்ன புரட்சி தெரியுமா? தொழுகையின் புரட்சி அது. அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு உலகமே எதிர்த்து வந்தாலும், உலகமே நின்றாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அல்லாஹ்விற்காக தொழுகைக்கு தயாராகாத சமூகம் அல்லாஹ்வின் தூதரின் சமூகமாக ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ரை தொழுவானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான். என்ன பாதுகாப்பை பெறுகிறான்? என்ன பாதுகாப்பை பெறுகிறான்? அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுகிறான். நான் கேட்கிறேன், ரசூலின் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குடும்பம் ஃபஜ்ரை தொழுதால் அந்த அன்றைய தினம் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு தெரு தொழுதால் அந்த தெரு யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு ஊர் தொழுதால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு சமூகம் தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? தூதர் சொன்னார்கள், அந்த ஹதீஸை முடிக்கும் போது, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை கொண்டும் நெருங்க முடியாது என்று. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்விற்காக எழுந்து நின்று அல்லாஹ்வின் தியாகத்தை செய்வதற்கு தயாரானால் அந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்பவன் யார்? யார்? உங்கள் அரசாங்கமா? நீங்கள் ஓட்டளித்த உங்களுடைய கட்சிகளா? உங்களுடைய ஊரின் ஜமாத்தார்களா? உங்களுடைய ஊரின் தலைவர்களா? அல்லது சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய இயக்கத்தின் தலைவர்களா உங்களை பாதுகாப்பார்கள்? ஃபஜ்ரை தொழுதால் யார் பாதுகாப்பார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பான். யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும்.
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால், அந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும்? குர்ஆன் கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை பாதுகாப்பாரோ அவர் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு, அல்லாஹ்வின் உதவியோடு, சாட்சியோடு, வெற்றியோடு வருவார். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர் தொழாதவர்கள் அல்ல, தொழுகையை மறந்து வாழ்பவர்கள் அல்ல, தொழுகையை விடுபவர்கள் அல்ல, தொழுகையை பாதுகாப்பவர்கள், நேரம் தவறாமல் தொழுபவர்கள். யார் நேரம் தவறாமல் தொழுதார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள். நேரம் தவறி தொழுகையை பாதுகாக்காமல் தொழக்கூடியவர்கள், ரசூலுடைய வார்த்தை, நாளை மறுமையில் வெற்றி அடைய மாட்டார்கள். அல்லாஹ்வின் உதவி கிடைக்காது, அல்லாஹ்வின் சாட்சி அவர்களுக்கு கிடைக்காது. நாளை மறுமையில் அவர்கள் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? நான் சொன்னவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் முஃமின்களா எழுப்பப்படுவதற்கு? இவர்கள் காஃபிர்கள், இவர்கள் முனாஃபிக்குகள். இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் எழுப்பப்படுவான் என்றால், தொழுகையை பாதுகாக்காத நான் யார்? தொழுகையை பாதுகாக்காதவர்கள் எல்லோரும் யார்? ரசூலுடைய ஹதீஸின் அடிப்படையில் அல்லது எந்த அறிஞர்களை எல்லாம் பெரும் அறிஞர்களாக இந்த சமூகம் போற்றுமோ, இமாம் ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ், இந்த 4 பெரும் இமாம்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வாவும் என்ன தெரியுமா? அதை ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? ஹனஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? மாலிக் இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? அந்த ஃபத்வாவை சொன்னால், தொழாத ஒரு ஆணுக்கு தொழுகையை உடைய ஒரு முஸ்லிம் பெண் ஹலால் கிடையாது. அப்படி தொழுகையை ஏவியும் அவன் தொழவில்லை என்றால் அவனை அடுத்த நிமிடம் அந்த பெண் துறக்க வேண்டும். அவன் முஸ்லிம் அல்ல. மார்க்க ஃபத்வா, தொழுகை இல்லாமல் ஒருவர் மரணித்தால் அவரை முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்தை பங்கு வைக்க கூடாது. பின்பற்ற முடியுமா? தொழுகை எல்லாம் இன்று, தொழுகையை விடுவதெல்லாம் இன்று என்ன குற்றம்? என்ன குற்றம்? ஒரு ஐபிஎல் மேட்சை பார்ப்பதற்காக தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் எத்தனை பேர் இங்கே? சினிமா தியேட்டர்களில் மகரிபுடைய வக்தில், இஷாவுடைய வக்தில் உட்கார்ந்து தொழுகையை விடக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர்? அதைவிட மோசம், திருமணம் ஒரு இபாதா. பின்னால் வருகிறேன். அந்த திருமண சபை என்றாலே தொழுகை கிடையாது முஸ்லிம்களுக்கு. பயணம் என்றால் தொழுகை கிடையாது. குடும்ப நிகழ்ச்சி என்றால் தொழுகை கிடையாது. என்ன இதெல்லாம்? என்ன சமூகம் இதெல்லாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களுடைய முதல் அடையாளமாக குர்ஆன் சொல்லக்கூடிய அடையாளம், அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் அர்ஷ் நிழல் கொடுக்கப்படும் 7 கூட்டத்தார்களுக்கு. அந்த 7 கூட்டத்தார்களில் ஒரு கூட்டம் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டில் தன்னை வளர்த்தெடுத்த வாலிபன். ஹதீஸானே? எங்கே வாலிபர் சமூகத்தில்? மார்க்கம் எங்கே? குர்ஆன் எங்கே? ஹதீஸ் எங்கே? இபாதத் எங்கே? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய வாலிபர்கள் இந்த சமூகத்தில் உண்டா? சினிமாக்களை பார்த்தும், சீரியர்களை பார்த்தும், சினிமாக்களுடைய கிளைமேக்ஸ்களை பார்த்தும் அழக்கூடிய வாலிபர்கள் உண்டு. இல்ல, மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு பெண் தன்னை துறந்து விட்டால் அவன் காதலித்த காதல் தோற்றுவிட்டது என்பதற்காக
நாட்களாக சினிமா பாடல்களோடு இணைந்து சோகத்தின் பின்னணியில் சென்று அழக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் எம்மிலே உண்டு. இல்ல மாஷா அல்லாஹ், பெண்களும் சேர்த்துதான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. குர்ஆனை ஓதி அழக்கூடிய வாலிபர்கள் உண்டா? ஹதீஸை புரிந்து அழக்கூடிய வாலிபர்கள் உண்டா? மறுமையை நினைத்து பயந்து அழக்கூடிய வாலிபர்கள் உண்டா? மரணத்தை நினைத்து பயந்து அழக்கூடிய வாலிபர்கள் உண்டா? கபறுகளை சந்தித்து ஈமானை மெருகேற்றக்கூடிய வாலிபர்கள் உண்டா? மார்க்க கல்வி சபையில் கலந்து கொண்டு குர்ஆனை கேட்கும் போது, ஹதீஸை கேட்கும் போது அழக்கூடிய வாலிபர்கள் இந்த சமூகத்தில் உண்டா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். இவர்கள் நாளை மறுமையில் அர்ஷின் நிழல். யாருக்கு அந்த நிழல்? யாருக்கு அந்த நிழல்? அபூபக்கருக்கு அந்த நிழல் ரலியல்லாஹு அன்ஹு, உமருக்கு அந்த நிழல் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானுக்கு அந்த நிழல் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலுக்கு அந்த நிழல் ரலியல்லாஹு அன்ஹு, சஅதிற்கு அந்த நிழல் ரலியல்லாஹு அன்ஹு, முஆதுக்கு அந்த நிழல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்தலாவிற்கு, முஸ்அப் இப்னு உமைருக்கு, அர்கமிற்கு, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து மரணித்த அத்துறை நபித்தோழர் ஆண்களுக்கும், நபித்தோழிய பெண்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு அந்த நிழல். நான் மேற்கூர் கூறிய அவர்களின் வரலாறுகள் என்ன? என் வரலாறு என்ன? உங்கள் வரலாறு என்ன? என்ன வரலாறு? என்ன தியாகத்தை செய்தாய்? எதை நோக்கமாக கொண்டு பயணிக்கிறாய்? எது உன் வாழ்க்கையின் குறிக்கோள்? எதற்காக படைக்கப்பட்டாய்? எதற்காக வளர்க்கப்படுகிறாய்? எதற்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை சுமக்கிறாய்? எதற்கு மறுமையின் நம்பிக்கையை சுமக்கிறாய்? எதற்கு சொர்க்கத்தின் நம்பிக்கையை, நரகத்தின் நம்பிக்கையை, அல்லாஹ்வின் சந்திப்பின் நம்பிக்கையை சுமக்கிறாய்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? பதில் உண்டா? காலை விழித்தால் என் சமூகத்தின் வாலிபனுடைய நோக்கம் என்ன? இரவில் தூங்கச் சென்றால் என் சமூகத்தின் வாலிபனின் நோக்கம் என்ன? என் வாலிப பெண்களின் நோக்கம் என்ன? குறிக்கோள் என்ன? எதை பார்க்கிறார்கள்? எதை ரசிக்கிறார்கள்? எதில் அவர்கள் மூழ்குகிறார்கள்? எதை நோக்கமாக கொண்டு பயணிக்கிறார்கள்? யாரை முன்மாதிரியாக எடுத்துச் செல்கிறார்கள்? யாரை நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்கள்? யாருக்காக போட்டியிடுகிறார்கள்? யாருக்காக சண்டையிடுகிறார்கள்? யாருக்காக தங்கள் வாழ்வை துறப்பதற்கு தயாராகிறார்கள்? எது அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம்? மார்க்கமா? தீனா? தீனை சுமந்து உலகத்திற்கு இந்த தீனை பறைசாற்றுவதுதான் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மை வாலிப சமூகத்தின் நோக்கமா? குறிக்கோளா? லட்சியமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சத்து மடிந்து விட்டது அந்த சமூகம் எல்லாம். ஈமானை சுமந்து, ஈமானுக்காக எழுந்து, ஈமானுக்காக வாழ்ந்து, ஈமானுக்காக மரணிக்கக்கூடிய சமூகம் எல்லாம் மடிந்து அல்லாஹுடைய தீனை விட்டு விலகியதால் ஷஹவாத்துகள் என்ற மிகப்பெரிய கடலில் மூழ்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து தான் எச்சரிக்கை செய்தார்கள். பின்னால் ஒரு சமூகம் உருவாகும், முளம் முளமாக, ஜான் ஜானாக. அவர்கள் ஒரு உடும்பின் பொந்தில் நுழைந்தாலும் இவர்களும் அதில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படி அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகமாக என் சமூகம் உருவாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். பிற சமூகம் உருவாகும் என்று சொல்லவில்லை, என் சமூகம் உருவாகும். அப்படி யாரை சொல்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதரே? யூதர்களையும் நஸ்ரானிகளையுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வேறு யாரை நான் சொல்லப் போகிறேன்? நான் வறுமையை பயப்படவில்லை என் சமூகத்தின் மீது. நான் பயப்படுவதெல்லாம் முன்னால் இருந்த சமூகம் எப்படி உலகத்தை நோக்கமாக கொண்டு பயணித்து அதற்காக போட்டியிட்டு தங்களுக்குள்ளே வீழ்ந்து கொண்டதோ
அது போன்று என்னுடைய சமூகமும் வீழ்ந்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதிரிகளின் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். உணவின் விருப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்று அந்த நேரத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமோ அல்லாஹ்வுடைய தூதரே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, அந்த நேரத்தில் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே, பிரளயத்தின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை விட கணக்கிட முடியாத அளவிற்கு எண்ணிக்கை இருக்கும். ஆனால் அந்த நுரைக்கு மதிப்பில்லாததை போல் உங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் மதிக்கப்படாது. அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் உங்கள் உள்ளத்திலே வகுனை சாட்டுவான். என்ன தெளிவான வார்த்தை பாருங்க. எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் உங்களுடைய மீது அல்லாஹ் பயத்தை சாட்டுவான், வகுனை சாட்டுவான். சுப்ஹானல்லாஹ். கோடி உலகத்தை மிஞ்சக்கூடிய எண்ணிக்கைகள் இன்று முஸ்லிம் சமூகம் வாழ்ந்தாலும் இந்த சமூகத்தை அழிப்பதற்கோ, இந்த சமூகத்தின் கண்ணியத்தை உடைப்பதற்கோ, இந்த சமூகத்தின் உரிமையை பறிப்பதற்கோ, இந்த சமூகத்தின் மதிப்பை குறைப்பதற்கோ அஞ்சக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே உண்டா? ஒரு ஈயை தட்டி விடுவது போல் இந்த சமூகத்தின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்று உலக மன்றத்திற்கு முன்னால் சாதாரணமாக ஒரு சமூகம் தன்னுடைய உரிமை இழந்து, கண்ணியத்தை இழந்து, மதிப்பை இழந்து, மதிக்கப்படாமல் வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ரசூலுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரை, வஹன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக ஆசை பெருகும், மரணத்தை வெறுத்து விடுவீர்கள். அர்த்தம், மறுமை உங்களுக்கு நோக்கம் அல்ல, அல்லாஹ்வின் சந்திப்பு உங்களின் நோக்கம் அல்ல, மார்க்கத்தின் வெற்றி உங்களின் நோக்கம் அல்ல. உங்களின் குறிக்கோள், உங்களின் நோக்கம், உங்களின் லட்சியம் எல்லாம் இந்த உலகத்தை சுற்றிதான் இருக்கும். உலகத்தை சுற்றிதான் இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பிரச்சனைகளும், சோதனைகளும், சிரமங்களும் நீங்களும் நானும், எதிர்வரும் தலைமுறையும், எம்முடைய எதிர்த்து வரும் தலைமுறையும் பார்க்க போகும் சோதனைகளும் சிரமங்களும் சாதாரணமான சோதனைகளும் சிரமங்களும் அல்ல. அல்லது இன்றைய நிலைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. உங்களுடைய வசிப்பிடங்கள் சூறையாடப்படுகிறது. உங்களுடைய சுதந்திரமும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முறைகளும் தகர்த்தெறிவதற்கு திட்டங்களோடு, நோக்கத்தோடு, குறிக்கோளோடு, லட்சியத்தோடு உங்களை அழிப்பதையே நோக்கமாக கொண்டு பெரும் சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்த எந்த தெளிவும் இல்லாமல், எந்த கல்வியும் இல்லாமல், எந்த எடுத்து முறைகளும் இல்லாமல், எந்த வழிகாட்டல்களும் இல்லாமல், எங்கு செல்கிறோம், எங்கு செல்வோம், எதை சந்திப்போம் என்ற எந்த ஒரு நிலையின் அடிப்படையும் புரியாமல் ஒரு சமூகம் இருப்பதை பார்க்கும் போது என்ன சொல்லுவது? என்ன சொல்லுவது? தோழர், இன்னொரு 1/2 மணி நேரம் தான், கொடுக்காதீங்கம்மா. என்ன சொல்லுவது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய திட்டங்கள் என்ன, சூழ்ச்சிகள் என்ன, சிரமங்கள் என்ன? இப்போது சமீப காலமாக சில
சோதனைகளை என் சமூகம் சந்திக்கிறது. அதை ஒரு பெரும் சோதனையாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. சினிமாக்களில் எல்லாம் முஸ்லிம் சமூகம் விமர்சிக்கப்படுகிறது. முஸ்லிம்களை தவறான பிம்பத்தில் காட்சிப்படுத்துகிறார்கள். அதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று பல இயக்கங்கள், பல முஸ்லிம்கள், பல வாலிபர்கள் போராடுகிறார்கள், ஸ்டேட்டஸ் வைக்கிறார்கள், அதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை அங்கீகரிக்கட்டும். ஒன்றை கேட்கிறேன், சோதனை இல்லாமல், சிரமம் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், உங்களை எதிர்க்காமல், நீங்கள் விமர்சிக்கப்படாமல், உங்கள் உணர்வுகளும் உங்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படாமல் இந்த பூமியில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? முதலில் படுகிறீர்களா? அப்படி ஒரு உலகில் முஸ்லிம்கள் வாழ வாய்ப்பே கிடையாது. முதலில் யார் சொல்வது? குர்ஆன் சொல்கிறது, அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டோம் என்று கூறிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் இதற்கு முன்னால் இருந்த சமூகத்தை எப்படியெல்லாம் சோதித்தானோ அது போன்று அல்லாஹ் உங்களையும் சோதித்து சிரமத்தை கொடுத்து, இழிவை கொடுத்து, உரிமைகளை பறித்து, தோல்வியை அடைய செய்து, ரசூலும் அவர்களோடு இருப்பவர்களும் எப்போது அல்லாஹ் உதவி செய்வான் என்ற கேள்வியை கேட்கும் நிலை வரும் வரை உண்மையாளர்கள் யார் உங்களில், பொய்யர்கள் யார் உங்களில் என்று பிரித்தறியாமல் அல்லாஹ் உங்களை அப்படியே லா இலாஹ இல்லல்லாஹோடு வசிக்க விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? குர்ஆன் கேட்கிறது. நபி நூஹ் சோதனைகளை சந்திக்கவில்லையா? சந்திக்கவில்லையா? பைத்தியக்காரன் கப்பல் கட்டுகிறான் என்று சமூகம் சொன்னது. மழை வராத இடத்தில் கப்பல் கட்டுகிறான். ஒரு நபியை பைத்தியம் என்றது ஒரு கூட்டம். அல்லாஹ்வின் நண்பர் நெருப்பில் வீசப்பட்டார். வரலாறு அதெல்லாம். அல்லாஹ்வின் நண்பரை அல்லாஹ் சோதித்த வழிமுறைகள் எல்லாம். நபி மூசா சோதிக்கப்பட்டார் அலைஹிஸ்ஸலாம், பிறப்பிலிருந்து மரணிக்கும் வரை. நபி யூசுப் சோதிக்கப்பட்டார், பிறப்பிலிருந்து மரணிக்கும் வரை. நபி யூனுஸ் சோதிக்கப்பட்டார், தன்னுடைய நபித்துவத்துடைய பெரும்பகுதி. நபி அய்யூப் சோதிக்கப்பட்டார், நபித்துவத்துடைய பெரும்பகுதி. பட்டார்களா இல்லையா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சோதனை தான் அவர்களுக்கு இந்த நாள் வரை, மறுமை வரை. மறுமை வந்ததற்கு பிறகும். ஏன்? எம் தாயும் தந்தையும் எம் உயிரும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்படவில்லையா? சோதிக்கப்படவில்லையா? நபியை தாயிஃபில் அடித்து துரத்தினார்கள். கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், வார்த்தையால் நயத்தோடு சொல்லிவிடலாம். ஒரு நபி அடிக்கப்பட்டார், ரத்தம் வழிந்தோடியது நபியுடைய முகத்தில். உஹதில் வில்லின் நுழைகள் துளைத்தது அவர்களுடைய முகத்தை. நபியை இரத்தக்கரை ஆக்கியவர்கள் வெற்றி பெறுவார்களா? நபியின் கோபத்தின் வார்த்தை அல்லாஹ் கூறினான், நபியே, அல்லாஹ் நாடினால் வெற்றி அளிப்பான், அல்லாஹ் நாடினால் தோல்வியை கொடுப்பான். நபியின் சோதனைகளா நாம் காண்கின்ற சோதனைகள் அல்ல. சுமையாவின் சோதனைகள் ரலியல்லாஹு அன்ஹா நாம் காண்கின்ற சோதனைகள் அல்ல. அந்த சமூகத்தை பார்த்து ரசூல் சொன்ன வார்த்தை சப்ரன் ஆலு யாசிர், பொறுமையை கடைபிடியுங்கள் யாசிரின் சமூகமே, யாசிரின் குடும்பத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் என்று. வாக்களிக்கப்பட்ட சொர்க்கமும் நிற்க வேண்டிய அரிசின் நிழலும்
சோதனைகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், சிரமங்கள் இல்லாமல், எதிர்ப்புகள் இல்லாமல், விமர்சனங்கள் இல்லாமல், உங்கள் உரிமைகளும் உடைமைகளும் பறிக்கப்படாமல், நிலைமை தடுமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையை சந்திக்காமல், எதிர்க்கப்படாமல், போராடாமல், போராட்டங்களை கொண்டு நீங்கள் ஒடுக்கப்படாமல் நடந்துவிடும் என்று ஒரு சமூகம் கற்பனையில் மிதந்தால் அது ஒருபோதும் நடக்காது. ஒன்று அந்த சமூகத்தை எல்லாம் சோதித்து வெற்றியை தருவான், அது வேறு, அது வேறு. அந்த நிலை அல்ல நமக்கெல்லாம். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அந்த நிலை அல்ல நமக்கெல்லாம். நம் நிலை வேறு. நம்மை அல்லாஹ் சோதிப்பதன் நிலை வேறு. அது யாரால்? சமூகத்தின் தலைவர்களால் என்று ஒருவர் சொல்லுவார். ஒருவர் சொல்லுவார் ஒரு சமூகத்தின் இயக்கத்தால் என்று. ஒரு சொல்லுவார் அவர் ஒரு ஆலிமால், ஒரு இமாமால், அந்த மனிதரால், இந்த மனிதரால், அவர்கள் செய்த தவறால், இவர்கள் செய்த தவறால் என்று. என் சமூகம் சோதிக்கப்படுவது என்னால். என் சமூகம் சோதிக்கப்படுவது உங்களால். எதால்? என் பாவங்கள் இந்த சமூகத்தை சோதனைக்கு உள்ளாக்கும். உங்கள் பாவங்கள் ஒரு சமூகத்தை சோதனைக்கு உள்ளாக்கும். யார் சொன்னது? யார் சொன்னது? குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த 50 அம்பெய்தக்கூடிய தோழர்களை மலைக்கு மேல் ஏறுங்கள், நான் கட்டளையிடும் வரை மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது. எங்களுடைய பிணங்களை எல்லாம் கழுகுகள் கொத்தி தின்பதை பார்த்தாலும் நான் சொல்லும் வரை கீழே இறங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் குறைஷிகளை, காஃபிர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அந்த சமூகத்தை நபித்தோழர்களோடு அல்லாஹ்வின் உதவியால், அல்லாஹ்வின் உதவி போர்க்களம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. போரில் கனிமத் பொருட்களை, உலக பொருட்களை, குர்ஆன் சொல்வதை போல் சொல்கிறேன், உலக பொருட்களை போட்டுவிட்டு இறைமறுப்பாளர்கள் ஓடக்கூடிய காட்சியை மேலே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள். தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னது போர் முடியும் வரைதான், போர் முடிந்து விட்டதே, நாம் கீழே சென்று விடலாம், போர் முடிந்து விட்டது, வெற்றி அடைந்து விட்டோம், இனிமேல் ஏன் நாம் நிற்க வேண்டும்? கனிமத் பொருட்களை கீழே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் எடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபித்தோழர்களை பார்த்து, உங்களில் உலகத்தை விரும்பியவர்களும் அந்த சமூகத்தில் இருந்தீர்கள் என்று. உலகத்தை விரும்பியவர்களும் இருந்தீர்கள், மறுமையை விரும்பியவர்களும் இருந்தீர்கள். கீழே இறங்கி சென்றார்கள். தூதருடைய ஒரு வார்த்தை மீறப்பட்டது. அல்லாஹ் மலக்குகளை திரும்ப எடுத்துக் கொண்டான், உதவியை நிறுத்தினான். யார் பாதிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வின் உதவி நிறுத்தப்பட்ட போது யார் பாதிக்கப்பட்டார்கள்? சொல்லுங்கள், யார் பாதிக்கப்பட்டார்கள்? ஓடி செல்லாதீர்கள் தோழர்களே, நான் நபி, பொய்யன் அல்ல. ரசூலுடைய வார்த்தைகள் உஹதில். திரும்பி செல்லாதீர்கள். அம்பு துளைக்கப்பட்டது, பற்கள் உடைக்கப்பட்டது. பாதுகாப்பதற்காக நபித்தோழர்கள் நபியை மலை அடிவாரத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஏன்? பதில் கேட்டார்கள், உஹதில் கேட்டார்கள் நபித்தோழர்கள். பதில் 2 மடங்கு எண்ணிக்கையில் உஹதில் அதிகமாக இருக்கிறோம், ஆனால் ஏன் நாம் தோற்றோம்? ஏன் அல்லாஹ் கைவிட்டான் நம்மை? அல்லாஹ் பதில் சொன்னான், உங்களால் தான் என்று. உங்களால், உங்களின் செயலால், நபியின் வார்த்தை மீறப்பட்டதால் அல்லாஹ் நபியையும் இணைத்து சோதிக்கிறான் என்றால், சோதிக்கிறான் என்றால் எப்படி? எப்படி
நபியின் சோதனை, நபித்தோழர்களின் சோதனை. அந்த நபித்தோழர்களில் சிலர் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னித்தான் அவர்களை. அதற்கு பிறகு அல்லாஹ் வெற்றி அளித்தான். ரசூலுடைய வார்த்தையை புரிந்ததில் அவர்கள் இழைத்த தவறால் என்றால் இந்த சமூகத்தின் கட்டமைப்பை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். இந்த சமூகத்தில் கட்டமைப்பு ஒன்றிணைந்த கட்டமைப்பு. இதில் ஒருவர் செய்தால் இன்னொருவரை பாதிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யஜூஜ் மஅஜூஜ் அவன் விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சியை இந்த இரண்டு விரல்களுக்கு அருகாமையில் பார்ப்பதை போன்று பார்க்கிறேன். அவர்கள் மனைவி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் நாங்கள் அழிக்கப்படுவோம் என்றால் எங்களில் நல்லவர்கள் இருந்தாலுமா நாங்கள் அழிக்கப்படுவோம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம், பாவம் மிகைத்தால் அல்லாஹ் நல்லவர்கள் வசித்தாலும் அந்த சமூகத்தை அழிப்பான், சமூகத்தை சோதிப்பான், சமூகத்திற்கு சிரமங்களை தருவான். நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து அந்த சமூகத்தில் ஒரு படை கிளம்பாத வரை அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு சோதனைகளை கொண்டு நெருக்கிக் கொண்டே வருவான். அல்லாஹ் அக்பர். இது நியதி, அடிப்படை. ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன்? சோதிக்கப்படுவீர்கள், விமர்சிக்கப்படுவீர்கள், உரிமைகள் பறிக்கப்படும், உடைமைகள் பறிக்கப்படும், துரத்தப்படுவீர்கள், ஒடுக்கப்படுவீர்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது உங்களில் என்ன? ஈமானிய உறுதி அல்லவா? அல்லாஹ்வின் மார்க்கத்தின் தெளிவை அல்லவா? பாவங்களை விடுவதை அல்லவா? பெரும் வாலிப சமூகம் இன்று ஆசாபாசங்களுக்கு அடிமையாக, விபச்சாரங்களுக்கு அடிமையாக, அசிங்கமான காட்சிகளுக்கு அடிமையாக, சினிமாக்களுக்கு அடிமையாக, வெறும் பணத்திற்காக நடிக்கக்கூடிய நடிகர்களின் பின்பற்றக்கூடிய வழித்தொண்டர்களாக அவர்களின் வாழ்வு, அவர்களின் கலாச்சாரம், அவர்களின் நடைமுறை எல்லாம் அவர்கள் காணக்கூடிய வெறும் பிம்பத்தின் காட்சிகளைப் போல்தான். இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களில் பலர் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் பார்வைக்கு முன்னால் ஒரு வாலிபன் கண்ணால் ஒரு விபச்சாரத்தை செய்கிறான் என்றால் அல்லாஹ்வின் அச்சம் கொடுக்கப்பட்ட அந்த சமூகம் வளர்கிறது. சொல்லுங்கள். தந்தை இருந்தால் தவறான காட்சிகளை பார்க்க மாட்டான், தாய் இருந்தால் பார்க்க மாட்டான், குடும்பத்தில் சகோதரி இருந்தால் பார்க்க மாட்டான், சகோதரன் இருந்தால் பார்க்க மாட்டான், குழந்தை இருந்தால் பார்க்க மாட்டான், அவனோடு இருக்கக்கூடிய நண்பன் இருந்தால் பார்க்க மாட்டான், அந்த வீட்டின் வேலையாளர் இருந்தால் பார்க்க மாட்டான், ஆசிரியர் இருந்தால் பார்க்க மாட்டான். இப்படி தந்தைக்கும் தாய்க்கும் குழந்தைகளுக்கும் ஆசிரியருக்கும் அல்லது அவன் மதிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவனோடு இணைந்திருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அல்லது அற்ப இந்த கழிவை சுமக்கக்கூடிய, வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட தன் ரப்புக்கு கொடுக்காமல், தன் ரப்பின் பார்வைக்கு கொடுக்காமல் ஒரு வாலிப சமூகம் வளர்கிறதென்றால் இந்த சமூகமா முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? திருமணத்திற்கு முன்னால், திருமணம் ஆவதற்கு முன்னால் ஹராம் என்று தெரிந்தும் தெரியாமையா இருக்கிறோம்?
ஒரு பெண்ணோடு பேசுவதோ பழகுவதோ தொடர்பு கொள்வதோ நேராக இருந்தாலும் அல்லது உங்கள் மொபைல் போன்களில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களுடைய ஆப்புகள் அதில் இருந்தாலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி பழக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை நிலையை அல்லாஹ்வுடைய தீன் வரையறுத்திருக்குமோ அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு திருமணத்திற்கு முன்னதாகவே திருமணம் முடித்ததை போல் வாழக்கூடிய எத்துணை வாலிபர்களை அடையாளம் காட்ட வேண்டும். என்ன நடந்தது அதால்? என்ன நடந்தது அதால்? இன்று ஹலால் சிரமம், ஹராம் எளிது. 18 வயதில் 20 வயதில் 22 வயதில் வாலிபத்தை அடைந்த ஒரு வாலிபன் திருமணம் முடிப்பது கடினம். 16 வயதில் 18 வயதில் விபச்சாரம் செய்வது எளிது என்று இல்லையா? வயதில் 20 வயதில் திருமணம் முடிப்பதற்கு முஸ்லிம் பெண்களுக்கு சிரமம் என்று 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் 16 வயதில் ஒரு முஸ்லிம் பெண் கருக்கலைப்பு செய்கிறாள். நடக்கவில்லையா? நடந்த காட்சியை சொல்கிறேன். 16 வயது உள்ள ஒரு முஸ்லிம் பெண் கருக்கலைப்பு செய்கிறாள். ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண். யார் தடுத்தது இதை? யார் கூறியது இதை? எந்த சமூகத்தில் திருமணம், எந்த சமூகத்தில் ஹலால் கடினமாகுமோ அந்த சமூகத்தில் ஹராம் மிகைக்கும். மிகைக்கும். செல்வத்திற்காக, குடும்பத்திற்காக, ஊருக்காக, குடும்பத்தின் கலாச்சாரத்திற்காக, ஊரின் கலாச்சாரத்திற்காக 30 வயது 32 வயதை அடைந்தும் திருமணம் முடிக்க விடாமல் தடுக்கக்கூடிய முஸ்லிம் பெற்றோர்கள் இன்று உண்டு. அந்த ஊரில் கலாச்சாரம் உண்டு. பெண்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகுதான் ஆண்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று, அல்லது பெண்களை கரை சேர்த்ததற்கு பிறகுதான் பெண்ணுக்கு தேவையான சொத்துக்களை எல்லாம் பங்கு வைத்து உயிரை வாரிசுரிமை சட்டம் எல்லாம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதே பங்கு வைக்கப்பட்டு கொடுத்ததற்கு பிறகுதான் ஒரு ஆணுக்கே திருமணம். இன்று ஒரு ஆண் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அவன் ஒட்டுமொத்த வாழ்வையும் அவன் முதலில் குடும்பத்திற்காக கழிக்க வேண்டும். அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்காக கழிக்க வேண்டும். அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு நகை நட்டு செய்ய வேண்டும், அல்லது வீடுகள் கொடுக்க வேண்டும், அல்லது இது போன்று இன்னும் எத்துணை வழிமுறைகளை, கலாச்சாரங்களை ஒரு சமூகம் பின்பற்றுமோ. தாடி வைப்பதில் பார்க்கக்கூடிய சுன்னாவை பார்க்கக்கூடிய சமூகம், தொப்பி அணிவதில் பார்க்கக்கூடிய சமூகம், விரல் அசைப்பதில் பார்க்கக்கூடிய சமூகம் உங்கள் திருமணத்தில் பார்க்கிறதா? முஸ்லிம் திருமணங்களில் என்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இல்லையா? முஸ்லிம் திருமணத்தில் இன்று ஹிஜாப் இல்லை. முஸ்லிம் ஊர்களிலும் கூட இல்லையா? அன்னிக்காஹு மின் சுன்னதி. திருமணம் உங்களின் கலாச்சாரம் அல்ல, ஊரின் வழக்கம் அல்ல. ரசூல் சொன்னது திருமணம் என் வழிமுறை. தொழுகை ரசூலின் சுன்னாவின் அடிப்படையில் தொழுவீர்கள். என் ஊரின் கலாச்சாரத்தில் தொழ வேண்டியதுதானே? ஏன் தொழுகை ரசூலின் வழிமுறையில் தொழ வேண்டிய சுன்னா? இப்ப திருமணம் மட்டும் ரசூலால் உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட விதிவிலக்குள்ள சுன்னாவா? அது செலவுகள் குறைத்து நிறுத்தப்படும் திருமணம் தான் அல்லாஹ்வின் பரக்கத் பொருந்திய திருமணம்.
லட்சங்களும் கோடிகளும் இன்று செலவழிக்கப்படுகிறது திருமணங்களுக்காக, வரதட்சணை என்ற பெயரில். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்பளிப்பா கொடுக்கிறோம். இன்னைக்கு நாங்களே முன் வந்து கொடுக்கிறோம். நீங்க கொடுப்பீங்க. அந்த தெருக்கோடியில் வசிக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தின் பெண் நீங்கள் கொடுப்பதை பார்த்தால் உள்ளம் என்ன நினைக்கும்? என்ன விரும்புவாள் அவள்? வெட்டிங் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபி. இன்னைக்கு முஸ்லிம் குடும்பங்களில் எப்படி திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி போலிருந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, போஸ்ட் கொடுப்பாங்க ஆத்தங்கரையில் போய். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் இது போன்ற மார்க்கத்தின் அடிச்சுவடுகளின் சுவடுகளே இல்லாத கலாச்சாரங்கள் எல்லாம் நுழைந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும், அது சொல்லிதான் நமக்கெல்லாம் தெரியணுங்கிற அளவுக்கு நம்ம யாரும் தெரியாம இல்லை. ஆனால் அதை மாற்றக்கூடிய பொறுப்பை இந்த முதியவர்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. முன்னோர்கள்ட்ட எல்லாம், உங்க வீட்டில் உள்ள பெண்கள்ல, உங்க வீட்டில் உள்ள தாய்மார்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த பொறுப்பு என் சமூகத்தில் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு உண்டு. உறுதியடை, தெளிவடை. என் மார்க்கத்தின் வழிகாட்டல் இல்லாமல் என் திருமணம் ஒருபோதும் நடந்தேறாது என்ற உறுதியை எடு. ரசூலின் வழிமுறை இல்லாத ஒரு சிறு துளி கூட என் திருமண சபையில் நடக்காது என்ற உறுதியை கொடு. உன் திருமண சபைக்கு ஓகம் வரட்டும். அல்லாஹ்வின் அருளும் ரசூல் கூறிய அந்த பரக்காவும் மலக்குகளின் வருகையும் வர வேண்டும் என்றால் இது தேவை. இது தேவை. இப்படி எந்த அடிப்படையும் பின்பற்றப்படாமல் நடத்தப்படும் திருமணங்கள் எல்லாம் 2 மாசத்துல விவாகரத்தில் வந்து நிக்குது. முஸ்லிம் குடும்பங்கள் இன்று விவாகரத்து ஏராளம். முஸ்லிம் ஊர்களில் குறிப்பாக ஏன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் வைத்திருப்பது எட்ட உயரத்தில். ஹாலிவுட் பாலிவுட் சினிமா மாதிரியா வாழ்க்கை இருக்கும்? இன்ஸ்டாகிராம்ல பார்க்கிற ரீல் மாதிரியா உங்க வாழ்க்கை இருக்கும்? அதுவெல்லாம் நடிப்புகள். அதை எதிர்பார்த்து நுழையக்கூடிய மார்க்க அடிப்படை இல்லாத ஒரு வாலிப ஆணும் ஒரு வாலிப பெண்ணும் இணைந்தால் என்ன ஹீரோயின் மாதிரி ஹீரோ மாதிரி வாழ முடியலையே, கசப்பாயிடுச்ச ஒரு வாரத்தில் வாழ்க்கைனா? இதுதான் வாழ்க்கையா? இப்படி எதிர்பார்த்தோமே என்று எதிர்பார்ப்புகளை உச்சத்தில் இருக்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்புகளை? ரசூல் கூறிய யூத நசரானிய கலாச்சாரத்தின் எதிர்பார்ப்புகளை உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய வாலிப சமூகத்தில் திருமண உறவின் நிலையை இன்று கிடையாது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அசிங்கத்தில் மானக்கேடான விஷயத்தில் ஒரு பெரும் சமூகம் பயணிக்கிறது. கேவலம் ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன்ஸ் அல்லது LGBTQ+++ இந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிப பெண்களும் ஆண்களும் இன்று உண்டு. ஒரு முஸ்லிம் பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாள். நடக்கிற காட்சிகளை சொல்கிறேன். ஒரு முஸ்லிம் ஆண் ஒரு ஆணை திருமணம் செய்கிறான். என் சுதந்திரம், என் உரிமை, என் வாழ்வு, நான் முடிவெடுப்பது, என் உரிமை, நீ யார் கேட்பது என்கிறான். எதிர்த்தால், கூறினால், தடுத்தால், விமர்சித்தால், தடை என்று சொன்னால் அப்படி விட முடியாது தோழரே. இது ரசூலின் சமூகம். இங்கு தீமைகள் தடுக்கப்பட்டால் தான் இந்த சமூகம் வெற்றியடையும். நன்மைகள் ஏவப்பட்டால் தான் இந்த சமூகம் வெற்றியடையும். இல்லை என்றால் எப்படி வெற்றி? எப்படி வெற்றி? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்னும் ஏராளமான மானக்கேடான காரியங்கள் எல்லாம்
சொல்லி வாய் கூசக்கூடிய அளவிற்கு ஒரு இறை மறுப்பாளரே செய்வதற்கு தயக்கம் கொள்ளக்கூடிய காட்சிகள், செயல்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை முஹம்மது ரசூலை சுமக்கக்கூடிய முஸ்லிம் சமூகமும் சுமக்கிறதே அல்ல, இந்த சூழலிலும் சுமக்கிறதே என்று நினைத்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா உள்ளங்கள்? எதிர்ப்புகளை பார்க்கும் போதும் விமர்சனங்களை பார்க்கும் போதும் உன் அழிப்பை, உன் அழிவை உன் கண்ணுக்கு முன்னால் பார்க்கும் போதும் உன் நாட்டிலேயே நீ அகதிகளாக மாற்றப்படும் சூழ்நிலையை பார்க்கும் போதும் உன் உரிமை பறிக்கப்பட்டு உன் உரிமை கொடுக்கப்படும் போது அடிப்படை உரிமையற்று வாழக்கூடிய நிலையை பார்க்கும் போதும் இன்னுமா இந்த சினிமாக்களும் சீரியர்களும் உனக்கு தேவை? இன்னுமா இந்த நடிகர்களும் நடிகைகளும் உனக்கு தேவை? இன்னுமா உணர்வற்ற, மார்க்க அடிப்படை இல்லாத, மார்க்க கல்வி இல்லாத இந்த சமூகத்தின் இல்ல மாஷா அல்லாஹ் இந்த தலைவர்களின் வழிகாட்டல் உனக்கு தேவை? எதிர்காலம் உண்டா? எதிர்கால திட்டமிடுதல் உண்டா? எதிர்கால நோக்கம் உண்டா? எதிர்கால தலைமைத்துவம் உண்டா? எதிர்கால தலைவர்களை உருவாக்கக்கூடிய பட்டறை உண்டா? மார்க்க அறிஞர்கள் எதிர்காலத்தில் உண்டா இந்த சமூகத்தில்? முதலில் காயல்பட்டினம் எத்துணை ஹாஃபிஸ்களை உருவாக்கிய இடம், எத்துணை ஆலிம்களை உருவாக்கிய இடம், இன்று எத்துணை ஹாஃபிஸ்களை உருவாக்குகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். எத்துணை ஆலிம்களை உருவாக்குகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே பதில் இதற்கெல்லாம்? எதிர்கால ஆலிம்கள் எங்கே? அந்த மார்க்க கல்வியை கண்ணியமாக சுமந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாக அவங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மார்க்க மதரசாக்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் யார்? முதலில் அதை சொல்லுங்கள். செல்வந்தவர்களின் பிள்ளைகளா? பணம் படைத்தவர்களின் பிள்ளைகளா? யார் அவர்கள்? மதரசாக்களில் ஹாஃபிதுகளாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பணக்காரர்களின் பிள்ளைகளா? யார் அவர்கள்? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஏழைகள், கல்லூரியில் படிப்பதற்கு பணம் வசதி இல்லாமல் மதரசாவில் படித்தால் ஏதோ மார்க்க கல்வியோடு இந்த உலக கல்வியையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் போல் என்று படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்று மார்க்க அறிஞருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த முன் சமூகம் கொடுத்திருந்தால் இந்த நிலைமை உருவாகி இருக்குமா? உருவாகி இருக்குமா? என்று எதற்காக பயன்படுத்துகிறது இந்த சமூகம் மார்க்க அறிஞர்களை? எதற்காக பயன்படுத்துகிறது? அலிம்சா, எங்க ஊர்ல என் வீட்டில் வந்து எங்க அப்பா வஃபாத் ஆயிட்டாப்ல, 40 நாள் பாத்தியா ஓதுங்க அலிம்சா. அலிம்சா வீடு கட்டியிருக்கோம், நீங்க வந்து துவா ஓதிங்கன்னா வீடு பறக்கத்தா இருக்கும். அலிம்சா என் பொண்ணுக்கு திருமணம் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா திருமணம் பறக்கத்தா அமையும். வந்து யாசின் ஓதுனீங்கன்னா எங்க வீட்டில் வீடு பறக்கத்தா இருக்கும். வாக்கியா ஓதுனீங்கன்னா எங்க வீட்டில் சிரமங்கள் நீங்கிரும். தாயத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா என் கஷ்டம் எல்லாம் பறந்துடும். வெறும் மந்திரத்தை ஓதக்கூடிய மத சடங்கை செய்யக்கூடிய வெறும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அற்ப வருமானத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களாக நபிமார்களின் வாரிசுகளை ஒரு சமூகம் ஆக்கிவிட்டது. இது கொடுமை இல்லையா? மார்க்க தீர்ப்புக்காகவா மார்க்க அறிஞர்கள் என்று? சமூகத்தின் வழிகாட்டலுக்கா மார்க்க அறிஞர்கள் என்று? குடும்ப பிரச்சனையின் ஃபத்வாக்களுக்கா மார்க்க அறிஞர்கள் என்று? ஆலிமின் கட்டளை, அவர் கட்டமைக்கக்கூடிய முறை இதுதான். எவ்வளவுங்க சம்பளம் மாம்களுக்கு?
எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? எல்லா ஊர்களையும் கொடுக்குறாங்க. இல்லா மஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்ன வரைக்கும் ஆலிம்களுக்கு 6000 சம்பளம், 8000 சம்பளம், 10,000 சம்பளம், 12,000 சம்பளம், அல்லது 20,000 25,000 சம்பளம். ரொம்ப பெரிய பணக்கார ஊர்களாக இருந்தா 8,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு மார்க்கத்தை சுமந்த ஒரு மார்க்க அறிஞர் எப்படி வாழ்வார்? முதல்ல தான் சொல்லுங்க, எப்படி வாழ்வார்? உங்கள் முத்தவல்லியின் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாளுக்கு என்ன சம்பளம்? என்ன சம்பளம்? அவரின் காரை ஓட்டுபவருக்கு என்ன சம்பளம்? ஒரு பள்ளியை நிர்வகிப்பவருக்கு, ஒரு ஊரை நிர்வகிக்க தகுதியுடைய ஒரு இமாமுக்கு என்ன சம்பளம் என்று? இப்படி ஆலிம்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை வசதி கூட செய்யாமல் அதை ஒரு கண்ணியமற்ற தோற்றத்தில் வைத்துவிட்ட ஒரு சமூகம் எப்படி ஆலிம்களாக உருவாகும்? சொல்லுங்க, எப்படி ஆலிம்களாக உருவாகும்? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அவர்களின் தோற்றம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்களின் உடை இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்களுடைய வாகனம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்கள் தொழில் செய்யக்கூடாது, அவர்கள் இது செய்யக்கூடாது, அவர்கள் வேலை 5 வக்து பள்ளியில் இமாம் சொல்லணும், இமாமத் சொல்லணும், ஃபாத்தியா ஓதணும், துவா ஓதணும், ஏதாவது வீட்டு நிகழ்ச்சினா கலந்துக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சமூகம் உருவாகும், அல்லாஹ் அந்த சமூகத்தின் இல்மை உயர்த்தி விடுவான். இல்மு உயர்த்தப்பட்டால் என்னாகும்? எப்படி உயர்த்துவான்? அல்லாஹ் அந்த சமூகத்தின் ஆலிம்களை மரணிக்க செய்து விடுவான். மனிதர்கள் எல்லோரும் மூடர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். மார்க்க அறிவில்லாதவர்கள் தலைவர்களாக நியமிக்கப்படுவார்கள். ஃபத்துவா கேட்பார்கள், அவர்களும் ஃபத்துவா செய்வார்கள், அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். இல்லையா? இல்லையா? யோசித்து பாருங்கள். சமூகத்தின் தலைவர்கள் எல்லாம் கல்வியை சுமந்த தலைவர் மார்க்க அறிஞர்களா? மார்க்க அறிஞர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் அறிவீனமுடையவர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அதனால்தான் தீர்வு இல்லாமல், திட்டம் இல்லாமல், எதிர்கால சமூகத்தை உருவாக்காமல் வெறும் உணர்வுகளுக்கு அடிமையாக்கி, போராட்டங்களுக்கு அடிமையாக்கி, வெறும் கொடிகளுக்கு அடிமையாக்கி இருக்கக்கூடிய சமூகம் உருவாகிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு சினிமாவை தடுத்து விட்டால் அந்த சினிமா உருவாகாதா? ஒரு தீர்ப்பை பெற்றுவிட்டால் அடுத்த தீர்ப்பு உருவாகாதா? ஹிஜாப் பறிக்கப்பட்டது கர்நாடகாவில், ஹிஜாப் உரிமை மீண்டும் கொடுக்கப்பட்டது, மீண்டும் பறிக்கப்படாதா? என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இப்படி சமூகம் மாறி 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 சோதிக்கப்பட்டால் தீர்வு என்ன? தீர்வை கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வி சுமந்த ஆலிம் யார்? அப்படி ஒரு ஆலிம் உருவானால் அவர் சொல்லை கேட்க இந்த சமூகம் தயாரா? முதலில் அவர் எந்த இயக்கம், எந்த ஜமாத்து, எந்த மதுஹபு, எந்த வழிமுறை, எந்த மீட்டிங்ல பேசுவாரு? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்படி மார்க்க கல்வி கொடுக்கப்படாத காரணத்தால் தான் ஒரு சமூகம் விபச்சாரத்தில், இப்படி மார்க்க கல்வியின் தெளிவு கொடுக்கப்படாத காரணத்தால் தான் எல்லா ஊர்ல போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துறாங்க, போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்க. ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை இது, கேவலம் இல்லை. ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான் என்றால் கேவலம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலின் சாபம் உண்டாகும். மது குடிப்பவன், மதுவை வாங்குபவன், மதுவை விற்பனை செய்பவன், மதுவை சுமப்பவன், மதுவை ஊற்றி கொடுப்பவன், மதுவை சுமப்பவனுக்கு உதவி செய்பவன் என்று 10 பேரை பட்டியலிட்டு சொன்னார்கள்.
இவர்கள் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் உண்டாகும். என் சமூகம் மதுவை கொடுக்கும், அதற்கு வேறொரு பெயரை வைத்துக் கொள்ளும், அவ்வளவுதான். என்ன பெயரை வைத்துக் கொள்ளும்? சிகரெட் என்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளும். சிகரெட் குடிக்கிறது ஹலால். யார் சொன்னது? கூகுள் முஃப்தியா? யார் சொன்னது? எந்த முஃப்தி சொல்லியிருக்கிறார்? எந்த ஆலிம் சொல்லியிருக்கிறார்? ரசூலுடைய காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞருடைய ஃபத்வா சிகரெட் பிடிக்கிறது ஹலால்னு இருக்கா? மக்ரூஹ், மக்ரூஹ்னு சொல்லியிருக்காங்க. மக்ரூஹ்லா செய்யலாம். என்ன மக்ரூஹ்? மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ்னா என்ன? வெறுக்கப்படக்கூடிய காரியம். வெறுக்கப்படக்கூடிய காரியம் ஹலாலா மார்க்கத்தில்? முதலில் எதை அனுமதிக்க பார்க்கிறீங்க? கோடி உயிர்களை, லட்சம் உயிர்களை பறிக்கக்கூடிய ஒரு புகை பழக்கத்தை தயாரிப்பவனே என்ன எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்கான்? சினிமா பார்க்குறீங்கல்ல, தியேட்டர்ல முதல் இன்ட்ரோடக்ஷன் என்ன? எல்லாருக்கும் தெரியும், சும்மா சொல்லாதீங்க. இன்ட்ரோடக்ஷன் என்ன? புகைப்பழக்கம் கெடுது இல்லையா? என்ன எழுதியிருக்கான் பாக்கெட்ல? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது உன்னை கொல்லும். உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய தீன் அனுமதிக்கும் என்றால் அது சுத்தத்தை நீ கெடுப்பதாக இல்லையா? அது கெடுப்பதாக இல்லையா? சரி, மக்ரூஹ்னு சில அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க? பெரும்பான்மை அறிஞர்கள் எல்லாரும் சொன்ன ஒரே ஃபத்வா, புகை பழக்கம் முழுவதும் ஹராம். ஹராம், ஹராம். அது குட்கா, இன்னும் இன்ஜெக்ஷன் வடிவில், மாத்திரை வடிவில், எந்த வடிவிலும் இன்று பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய, அதை விற்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய மக்களாகவே ஒரு சமூகம் பயணிக்கிறது என்றால், போதைக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு சமூகம் அடிவடையுமோ, இது மார்க்க தீர்ப்பல்ல, உலகத்தின் நியதி. அது அந்த சமூகத்திடம் இருந்து போராடும் குணமே செத்துவிடும். உணர்வு பறிக்கப்பட்டால் அடுத்த நாள் காலையில் சினிமாக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல உட்கார்ந்துருப்பான். அங்க பலஸ்தீன்ல போராடிட்டு இருப்பாங்க, சிரியால போராடிட்டு இருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பான். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் டிக்கெட்டுக்காக வாசல்ல நிற்பான் சினிமா தியேட்டர்ல. ஏன்? உணர்வு அவ்வளவுதான் அவனுக்கு. அது ஒரு உணர்வு கடத்தல். ஹிஜாப் தடை செய்யப்படும், ஸ்டேட்டஸ் வைப்பான், என் உயிரை கொடுத்துருவோம், இரத்தத்தின் மேல்தான். கட்டிட்டீங்களா? கட்டிட்டீங்களா? எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை கட்ட முடியாதுன்னு சொன்னீங்களே. எங்கள் இரத்த துளிகளின் மேல்தான் கட்ட முடியும்னு சொன்னீங்களே. கேட்டீங்களா? எத்துணை ஆண்டுகள் போராடினீர்கள், எத்துணை கோடிகளை செலவழித்தீர்கள். என்னாச்சு? என்னாச்சு? சுப்ஹானல்லாஹ். அது உணர்வாக கடந்து விடும், அவ்வளவுதான். ஏன்? அந்த சமூகம் மூழ்கி இருப்பது இங்கே வேறொரு விஷயத்தில். வேறொரு விஷயத்தில் ரசூல் விமர்சிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, எங்கு முஸ்லிம் சமூகம் சோதிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, யார் மரணித்தாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. வெறும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வெறும் உணர்வாளர்களாகத்தான்
ஒரு சமூகம் உருவாகும். பெண்களுக்கும் போதைக்கும் ஒரு சமூகம் அடிபணிந்து விட்டால், ஒரு முஸ்லிமான ஆண் இன்று காதலித்து திருமணத்திற்கு முன்னதாக விபச்சாரம் செய்கிறான். எந்த நிலையில்? யார் செய்யக்கூடிய காரியம் இதெல்லாம்? நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், வாழ்க்கையின் எந்த அடிப்படையும் இல்லாமல், உலகத்திற்காக, உலக ஆசைகளுக்காக, உலக ஆசாபாசங்களுக்கு அடிபணிந்த ஒருவனுக்கு தான் ஒரு பெண்ணிடத்தில் 24 மணி நேரம் பேசி வாழ்க்கையை தொலைக்கணும்னு நோக்கம் வரும். முதல்ல ஹராம்ல பிரேக்கப் ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவார் அவரு. அவ பிளாக் பண்ணிட்டா அவ்வளவுதான், 3 நாள் சாப்பிட மாட்டார் அவரு. இதுவெல்லாம் யாருக்கு? யாருக்கு? உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்பவனுக்கு, சோதனைகளை பார்க்காமல் வாழ்பவனுக்கு. ஆனா இவ்வளவு சோதனைகளை கண்ட பிறகும், இவ்வளவு இழப்புகளை கண்டதற்கு பிறகும், இவ்வளவு கண்ணிய முறிதல்களை கண்டதற்கு பிறகும், இவ்வளவு சிரமங்களை கண்டதற்கு பிறகும் ஒருவனுக்கு இது நோக்கமாக கொள்கிறது என்றால் இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் பத்தாது. பசி அனுபவிக்கணும், பட்டணி அனுபவிக்கணும், போராட்டத்தை அனுபவிக்கணும், சிரமத்தை அனுபவிக்கணும், உரிமை இழக்கப்படணும். எதுவுமே இல்லாம நடு ரோட்டில் வந்து நின்னா அந்த நேரத்தில் இந்த உணர்வு வருமா? வருமா? அப்ப புரியுமில்ல நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு, லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு, எதை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லிட்டு, இனிமையும் விட்டால் அழிந்து விடுவோம் என்ற எண்ணம் அப்ப வரும்ல. நோக்கத்தை சுமக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும். தீர்வை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும். தலைவர்களை சுமந்து ஒருமித்த ஒரு தலைமையின் கீழ், மார்க்க விஷயத்தில் சொல்லல, அது நடக்காது. அதுல புரிந்துணர்வு மட்டும்தான் தீர்வு. அதுல ஒருமித்த கருத்தெல்லாம் வராது. சமூக விஷயத்தில், அரசியல் களத்தில், உங்கள் போராட்ட களத்தில், சமூக உணர்வில் ஒன்றமைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால் இந்த சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி. கேள்விக்குறி. தூக்கி எறிந்து, பிரிவுகளை மறந்து, இயக்கங்களை மறந்து, கொடிகளை மறந்து, அல்லது அதை சுமந்தாலும் வெறுப்புகளை மறந்து, ஒரே உணர்வோடு ஒரே களத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமூகம் இறையச்சத்தோடும், இறை அன்போடும், இறை வணக்க வழிபாட்டோடும் உருவானால் அந்த சமூகத்தின் ஆயுதமாக குர்ஆனும் சுன்னாவும் வாழ்வு நெறியாக மாற்றப்பட்டால், தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் கண்ணின் குளிர்ச்சியாக மாற்றப்பட்டால், ரசூல் வழிகாட்டிய வழிமுறைகளும் கலாச்சாரமாக மாற்றப்பட்டால், பாவங்களின் தியாகம் சமூக உணர்விற்காக மாறினால், குர்ஆன் சுன்னாவின் மீள்கள் அல்லாஹ்வின் மார்க்க வெற்றிக்காக மாறினால், முன்னோர்களையும் முதியவர்களையும் கல்வியாளர்களையும் மதிப்பது எம் வாலிப சமூகத்தின் நோக்கமாக மாறினால், வழிகாட்டலோடும் தலைமைத்துவத்தோடும் பயணிப்பதே எங்களுடைய கொள்கையாக, நோக்கமாக பாரினால், உலகமே திரண்டாலும் அல்லாஹ்வின் உதவி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. அதுதான் ரசூல் உருவாக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட சமூகம். ரசூல்
இறுதி நாள் வருவதற்கு முன்னால் உருவாகும் என்று கூறிய சமூகம். அதில் நான் உண்டா நீங்கள் உண்டா என்பது மட்டும்தான் கேள்வி. அந்த சமூகம் உருவாகும். பதஅ அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன். இஸ்லாம் ஆரம்பம் இல்லாமல் ஒரு அந்நியனை போல் தோற்றமானது. அதுபோல் அந்நியமோடு இஸ்லாம் ஒரு பாதையை அமைத்துக் கொள்ளும். அந்த நேரத்தில் சில குரபாக்கள் உருவாகுவார்கள். அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. அல்லாஹுடைய தூதரே, அந்த குரபாக்கள் என்றால் யார்? ரசூல் சொன்ன ஒரே வார்த்தை, அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ். மக்கள் சீர்கட்டால் அவர்கள் சீர்திருத்துவார்கள். அப்படி சீர்திருத்தி எந்த புள்ளியில் இந்த மார்க்கம் தொடங்கி கண்ணியத்தின் பாதையில் பயணித்து உலகம் முழுக்க இந்த தீனை எடுத்துச் சென்றதோ, அந்த ஒரு சமூகத்தை இவர்கள் மூலமாக அல்லாஹ் உருவாக்கினால் மறுமை அடைய செய்வான். அதில் நானும் நீங்களும் உண்டா, இருக்க போகிறோமா இல்லையா என்பது என் செயல், உங்கள் செயல் முடிவெடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் உருவாகும். அல்லாஹ் அந்த சமூகத்தை உருவாக்குவான். எந்த கோட்டையும் எந்த குடிசை வீடும் அல்லாஹ் விடமாட்டான் இந்த தீன் அதுள் நுழையாமல். ரசூலின் வார்த்தை அது. அல்லாஹ் இந்த தீனை உயர்த்துவான். காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவர்களின் கண்ணியத்தை அல்லாஹ் மேலோங்க செய்வான். ஏன், இது முஹம்மது ரசூலின் சமூகம். இதன் தொடக்கமும் கண்ணியம்தான், இதன் முடிவும் கண்ணியம்தான். இதன் எந்த நிலை மாறினாலும் கண்ணியம் இல்லாமல் இந்த சமூகத்தின் கடைசி மூச்சுடைய ஒரு உயிர் பிரியாது. அல்லாஹ் அந்த சமூகத்தை உருவாக்குவான். மீண்டும் சொல்கிறேன், அதில் நானும் நீங்களும் இருக்க போகிறோமா இல்லையா என்பது அல்லாவிற்கு நாம் இந்த நிலையில் கொடுக்கக்கூடிய வாக்கில் தான் உண்டு. என் சமூகம் சோதிக்கப்படுவது என் பாவங்களால். நானும் விதிவிலக்கல்ல எதிலும். என் சமூகம் சோதிக்கப்படுவது உங்களின் பாவங்களால். அதை விடுங்கள். பாவங்கள் நீங்கினால் அல்லாஹ்வின் உதவி இறங்கும். அது ஒரு சமூகத்துடைய முயற்சியிலும் நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பதிலும் உண்டு. இதன் அடையாளம் இனி வரப்போகும் செயல்களில் உண்டு. இந்த உரையை அல்லது இந்த குர்ஆன் சுன்னாவின் செய்தியை கேட்டதற்கு பிறகு நாளை ஃபஜ்ருடைய தொழுகையில் இந்த ஊரின் வாலிபர்கள் முதல் சஃபில் வயோதிகர்களுக்கு இடமில்லாமல் நின்றால் அதுதான் இந்த ஊரின், இந்த சமூகத்தின் மாற்றம். இஷாவுடைய கடைசி தொழுகையிலும் அதே சஃபில் எதிர்பார்த்து நின்றால் இந்த சமூகத்தை கொண்டு உலகத்தின் எந்த புரட்சியையும் செய்துவிடலாம், எந்த எதிர்ப்பையும் கையாண்டு விடலாம், எந்த அல்லாஹ்வின் உதவியையும் அல்லாஹ்வின் நாட்டத்தோடு கொண்டு வந்து விடலாம். இருக்குமா? இன்ஷா அல்லாஹ். இது உணர்வின் வார்த்தைகளாக அமையலாம். இது கடந்துவிடும் இந்த பேச்சுகள், இந்த உரைகள் எல்லாம். ஆனால் அல்லாஹ் அதன் செயலை கண்காணிப்பான். அல்லாஹ் அந்த செயலை எடுத்துக் கொண்டு வர ஒரு திட்டத்தை தீட்டுவான். நீங்கள் இல்லை என்றாலும் ஒரு சமூகத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட சமூகமாக, அப்படிப்பட்ட நோக்கத்தை குறிக்கோளை கொண்டு பயணிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய சமூகத்தை அல்லாஹ் மாற்றுவானாக. அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைப்பானாக. எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை, இந்த சமூகத்தின் கண்ணிய இழப்புகளை, இந்த சமூகத்தின் உரிமை இழப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீட்டெடுத்து தருவானாக. கண்ணியத்தின் பாதையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியில் மட்டும் பயணிக்கக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு லேசாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு
ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளையும் அல்லாஹ் இந்த நிகழ்வை அங்கீகரிக்கப்படக்கூடிய நிகழ்வாகவும் அல்லாஹ் ஆக்கி தரட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.